இந்த சாதி மத நம்பிக்கையெல்லாம் இருக்குல்ல, இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, எதுவுமே செய்யாமல் நான் முன்னேறிடணும், நான் உயர்ந்தவராகிடணும், நான் இந்த சாதியில் பிறந்துட்டாலே நான் உயர்ந்தவராகிடுறேன், நான் நல்லவனாக இருந்தாலும் சரி நல்லவனாகணுங்கிற அவசியம் கிடையாது, நான் கெட்டவனாகவே இருப்பேன், ஆனால் இந்த கெட்டவளாகவே இருப்பேன், இந்த சாதியில் பிறந்ததால் நான் உயர்ந்தவராகிட்டேன். அதுபோல் இப்போது கஷ்டப்பட்டு படிக்கணும், மதம்ங்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு படித்தாதான் நீ முன்னேறணும் அப்படிங்கிறதுக்குல, அதை விட நீ கோயிலுக்கு போய் டெய்லி கும்பிட்டுரு முன்னேறிடலாம். எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிற? இந்த கோயிலுக்கு போய் அல்லது சர்ச்சுக்கு போய் அல்லது மசூதிக்கு போய் நீ கடவுளை வேண்டிரு, நீ முன்னேறிடுவ அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனமான எண்ணம், ஒரு சோம்பேறிகளோட நம்பிக்கை தான் அந்த மூட நம்பிக்கை. நீ முறையான வழி தெரிஞ்சதுன்னா, முன்னேறுவதற்கான உனக்கு முறையான வழி தெரிஞ்சதுன்னா, உனக்கு ஒருவேளை கோயிலுக்கு போகிறது கூட நேரம் கிடைக்காது, அர்த்தமற்றது. நாம் முயற்சி பண்ணாமல் நமக்கு முன்னேற்றம் ஏற்படாது. அப்படி இருக்கும்போது உனக்கு சாதி மேலே நம்பிக்கை போயிடும், மதத்தின் மீது நம்பிக்கை போயிடும். இந்த சாதியில் பிறந்து விட்டாலே நீ முன்னேறி விடுவாய், நீ உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதியில் பிறந்து விட்டாய், எவ்வளவுதான் உழைச்சாலும் நீ முன்னேறிட மாட்ட, நீ தாழ்ந்த சாதி தான். உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழில் செய்கிற அப்படின்னா, எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சூப்பராக செருப்பு தைச்சாலும் நீ செருப்பு தைக்கிறவர் தான் அப்படின்னு தான் அந்த சாதி சொல்லுது. அதே நேரத்தில் நீ சோம்பேறியாக இருந்தாலும் ஒரு உயர் சாதியில் பிறந்து விட்டால் நீ உயர்ந்து விடுவாய். உனக்கு கெட்ட குணம் நல்ல குணம் எதுவுமே இல்லை, கெட்ட குணம் தான் இருக்குது. ஆனால் உயர்ந்த சாதியில் நீ பிறந்து விட்டாலே நீ உயர்ந்தவராகிடுவாய். நல்ல குணங்கள் எவ்வளோ இருந்தாலும், கடினமாக உழைக்கிற பண்பு உங்ககிட்ட இருந்தாலும், செய்கிற வேலையை நேர்த்தியாக செஞ்சாலும், கடினமாக உழைச்சாலும், நீ தாழ்ந்த சாதியில் பிறந்து விட்டால், நீ செய்கிற தொழில் ஒரு செருப்பு தைப்பது அல்லது முடிவெட்டுதாக இருந்தால், அப்போ நீ தாழ்ந்தவர் தான், நீ முன்னேறவே முடியாது. இதைத்தான் வந்து இந்த சாதி சொல்லுகிறது. அதுபோல் கடவுள் நம்பிக்கைங்கிறது, நீ கெட்டவனாக இருந்தாலும் கடவுளை போய் வணங்கிடு, நீ நல்லவனாகிடுவ. நீ வந்து உழைக்கவே இல்லை அப்படின்னாலும் அந்த கடவுளை போய் வணங்கிடு, அந்த கடவுள் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த கடவுள் நம்பிக்கையாக இருக்குது. அப்போ ஒரு சோம்பேறிகளோடைய நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை. அப்போ வெளிநாடுகளில் இந்தியாவில் இருக்கிற மாதிரியான மூட நம்பிக்கைகள் வெளிநாட்டில் ஏன் இல்லை? இந்தியாவில் இவ்வளோ காரணம் அங்கே சோம்பேறிகள் கிடையாது, கடின உழைப்பை நம்புகிறார்கள். அவர்களெல்லாம் கடினமான உழைப்பாளிகள். அதனால தான் வெளிநாடுகளில் உழைப்பு தான் முன்னேற்றத்தை தருங்கிறதுல அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஆனால் நமக்கு வந்து உழைக்காமல் முன்னேறணும், உழைக்க முடியலையா அல்லது உழைக்காமல் முன்னேறணுங்கிற அந்த எண்ணம் சாதி மீது மதத்தின் மீது இவர்கள் நம்பிக்கை வைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களே, இது கூட அப்படி தான், உழைக்காமல் முன்னேறணும், வரதட்சணை மூலமாக முன்னேறணும். ஒரு ஆண் வந்து முன்னேற முடியலைன்னு நினைக்கும் போது தனது வரப்போகிற ஒரு மனைவி மூலமாவது நான் முன்னேறிட மாட்டோமா? ஒரு நல்ல வரதட்சணை தருகிற நல்ல பின்புல சொத்து பத்து இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் முன்னேறிவிட மாட்டோமா? அப்படிங்கிற அந்த உழைக்காமலே முன்னேறணுங்கிற அந்த நம்பிக்கை தான் இந்த பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கிற திருமணத்துக்கும் காரணமாக இருக்குது. அதுபோல் சாதி நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கைக்கும் அதுதான் காரணமாக இருக்குது, உழைக்காமலே முன்னேறணுங்கிற அந்த நம்பிக்கை. இப்படி ஏனைய மூட நம்பிக்கைகளுக்கு இந்த காரணம் உழைக்காமலே ஒரு இந்தியாவில் சோம்பேறிகள் அதிகம், அதனால்தான் மூட நம்பிக்கைகள் அதிகம். உழைப்பதற்கு கடின உழைப்பு ஒன்று மட்டுமே சாத்தியம், அதன் மூலம் மட்டுமே நாம் முன்னேற முடியும், கடினமாக உழைப்பவர்கள் மட்டுமே முன்னேறுவார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சனால தான் வெளிநாட்டில் வந்து மூட நம்பிக்கைகள் குறைவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோயிலில் வந்து ஆடி மாதம் காலையில் ஆனால் 6 மணிக்கு ஆனால் பாட்டு போட்டு விட்டுறாங்க. அப்போ யாருமே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஒரு புத்தகத்தை படிக்க முடியாது, அந்த மாணவர்கள் புத்தகத்தை படிக்கவே முடியாது. இதனால தான் நகரங்களுக்கு கிளம்பி விடுறாங்க. இந்த கிராமங்களில் இந்த தொல்லைகள் அதிகமாக இருக்குது, நாங்கள் கிராமங்களில் வாழ முடியாது, வாழ்வதற்கு இந்த இயற்கை சூழ்நிலை அமைதியாக இருக்குது, சுத்தமான காற்று இருக்குது, கொசுக்கடி இல்லை, தூய்மையான தண்ணீர் இருக்குது. ஆனால் இங்குள்ள மனிதர்கள் தூய்மையாக இல்லை. இவருடைய சிந்தனையில் மூட நம்பிக்கைகள் நிறைந்திருக்கிறது. பிறரை இடையூறு செய்கிற மனப்பான்மை கிராமங்களில் இருக்கிறது. சாதி நம்பிக்கை அதி தீவிரமாக இருக்கிறது, மத நம்பிக்கை மிக மோசமாக இருக்கிறது. பிறரை இடையூறு செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு சாதி நம்பிக்கை இருக்கிறது, மத நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு காலையில் பாட்டை போட்டு விட்டு யாரையும் படிக்க விடாமல் பண்ணுறாங்க. அதனால்தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நகரங்களுக்கு போயிடுறாங்க. இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த சட்டத்துக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றின கவலை இல்லை. இந்த அரசியல்வாதிகள் பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லை. இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் சௌகரியமாக வாழ்கிறாங்க. ஆனால் மக்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியறதில்ல, அவங்களுக்கு இதுபோல் பிரச்சனைகள் வருவதில்லை. அவங்க நகரங்களில் ஆடம்பர மாளிகையில் இருக்கிறார்கள். அதனால் ஆட்சியாளர்களுக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதே தெரியாமல் போயிடுது.
ஆடம்பரமாக ஆட்சியாளர்கள் வாழ்வதால், நகரங்களில் வாழ்வதால், அதில் நகரங்களிலே இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு முஸ்லீம் மசூதியில் வந்து தொழுகை நடத்துறது, தேவாலயம் பக்கத்தில் இருந்தால் அவங்க வந்து ஜபம் பண்ணுறது, இப்படி இந்து மத கோயில்கள் எல்லாம் அந்த வழிபாட்டு இந்து மதத்தின் தாக்குதல்கள், இந்த மக்களை முன்னேற விடாமல் முட்டாள்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்கிற இந்த மதத்தின் நோக்கம் அதிலிருந்து நாம் தெளிவாக தெரிகிறது. அப்போ இதில் இறுதியாக இந்த சாதி மதம் இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, உழைக்காமலே முன்னேறுவதற்கான ஒரு சோம்பேறிகளுடைய நம்பிக்கை தான் இந்த சாதி மத நம்பிக்கை என்பது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த சாதியில் பிறந்து விட்டாலே நீ உயர்ந்தவர், நீ தாழ்ந்த சாதியில் பிறந்தால் எவ்வளவு உழைத்தாலும் நீ தாழ்ந்தவர் தான் என்பதைத்தான் சாதி கற்பிக்கிறது. உழைக்காத, அதுக்கு பதிலாக கோயிலில் போய் வணங்கு, நீ முன்னேறிடுவ, அந்த நம்பிக்கை தான். இன்றைக்கி வந்து இந்த பாட்டு போட்டால் கூட அதாவது இந்த மாதிரி பாட்டு போடுறாங்க. ஆடி மாதம், மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் அப்படின்னு பாட்டு போட்டு இந்த மக்களை வந்து படிக்க விடாமல் முன்னேற விடாமல் தடுக்கிறார். காரணம், நீ கடவுளை வணங்கிட்டா, அந்த கடவுள் பாடல்களை கேட்டுவிட்டால் நீ முன்னேறி விடலாம் என்கிற அந்த ஒரு சோம்பேறிகளுடைய நம்பிக்கை, ஒரு குறுக்கு புத்தி, இதுதான் காரணமாக இருக்குது. கடவுளை வந்து அதிசயம் பண்ணுவார், வந்து காட்சி பண்ணி உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு கை காட்டுவார் அப்படின்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.